ஓகே டிஎம்ஐ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி பைக் இது வந்து பிளாக்கும் எல்லோவும் கலந்த மாதிரி மஞ்சள் கலர். இது பிஹெச்ஹெச் 3298. இது வந்து இதோட ப்ரைஸை பார்த்தீங்கன்னா 6,50,000 அப்படி வரும். ப்ளஸ் ஓனர் பைக் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது, எந்த ஒரு கிளையுமே இல்லை. ஸோ டயர்லாம் வந்து 2 டயருமே வந்து புது டயர். பைக் எடுக்கிறது ஓடுறது மட்டும்தான் உங்களுக்கு. ஃபுல்லாக வந்து டிஜிட்டல் மீட்டர் இந்த பைக் வந்து. இதில் வந்து சார்ஜ் போடக்கூடிய மாதிரி வசதி எல்லாமே இருக்குது. ஃபோன் சார்ஜ் போடுற வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்குது இந்த பைக்கில். ஸோ இன்ஜின் எல்லாம் வந்து 1 year வாரண்டி தராங்க. ITMF எல்லாரும் எப்படி இருக்கீங்க? 2 நாளைக்கு பிறகு நான் உங்களை இந்த ஃபேமிலியில் சந்திக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் இருக்கும். 2 மாதத்துக்கு பிறகு மீண்டும் இந்த பைக்கை பற்றி நாங்கள் ஏன்னா இப்போ இலங்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பைக் வாகன இறக்குமதி வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. அதால் வந்து இப்போ பைக்கெலாம் என்ன மாதிரி போகுது, ப்ரைஸ் மற்ற வாகனங்கள் என்ன மாதிரி போகுதுன்ற வந்து நாங்கள் இப்போ உங்களுக்கு வீடியோ எடுத்து கொண்டுருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா கல்முனையில் தான் நிற்கும். கல்முனையில் வந்து பைக் வீடியோ தான் இப்போ நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறோம். இதில் வந்து பைக்கெல்லாம் என்னென்ன நிறைய என்ன ப்ரைஸில் இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்னா வீடியோ புதுசாக பார்க்குற நீங்கள்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் உங்கள் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், உங்களோட ஆதரவை தாங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஓகே டிஎம்ஐ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி பைக் இது வந்து பிளாக்கும் எல்லோவும் கலந்த மாதிரி மஞ்சள் கலர். இது பிஹெச்ஹெச் 3298. இது வந்து இதோட ப்ரைஸை பார்த்தீங்கன்னா 6,50,000 அப்படி வரும். ப்ளஸ் ஓனர் பைக். டயர் கண்டிஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நல்ல பக்கவாக இருக்குது, நல்ல புது டயர் போட்டிருக்காங்க. ஸோ பைக்கில் வந்து எந்த ஒரு டேமேஜும் இல்லை. பெயிண்ட் எல்லாம் வந்து கம்பெனி பெயிண்டோட நிற்கும் பைக், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. பைக் எடுக்கிறது ஓடுறது தான். ஸோ பைக்கை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இப்போ 14,883 கிலோமீட்டர் வந்து இந்த பைக் ஓடி இருக்குது. ப்ளஸ் ஓனர் பைக்குன்னு வரியா நல்லா வச்சுருக்காங்க, நல்ல இதில் இருக்குது. ஸோ அவங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்து டியோ பைக் தான் விரும்பி பார்க்குறீங்க. ஸோ அடுத்த பைக்கை பார்த்தீங்கன்னா BII லாஸ்ட்டாக வந்த மாடல் 2350 WP இது. இதோட ப்ரைஸ் வந்து 7,00,000 அப்படி வரும். இது வந்து க்ரீன் மெட்னு சொல்லுவாங்க இந்த பைக்கு, ப்ளஸ் ஓனர் பைக். ஸோ இந்த பைக்கும் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த பைக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் விரும்பி எடுத்து ஓடலாம். இந்த பைக் எப்படிலாம் காட்டுங்க, இது கம்பெனி டயரோட நிற்கும் இந்த பைக். டிஜிட்டல் மீட்டர் இந்த பைக் 30,949 கிலோமீட்டர் தான் ஓடி. டிஜிட்டல் மீட்டர் லாஸ்ட்டாக வந்த முறை. நிறைய பேர் வந்து கேர்ள்ஸ் வந்து விரும்பி ஓடுற பைக் வந்து டியோ தான். ஸோ அதில் வந்து இந்த டியோ கலர்லாம் வந்து கிடைக்கிறது வந்து மிக குறைவு. 1-2 பைக் தான் கிடைக்கும். அப்படி கிடைக்கிற பைக்கை வந்து நீங்கள் அந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கண்டா ஸோ அந்த பைக்கை வந்து நீங்கள் எடுக்காட்டியும் உங்களோட ஃப்ரெண்ட் மாதிரி நான் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். அடுத்த பைக்கை பாருங்கள். இது வந்து BIH. இதோட ப்ரைஸ் வந்து 7,00,000 ரூபா. ஸோ எடுக்கும்போது குறைச்சி தருவாங்க. இது WP மாவட்டத்தில் எங்கே இருக்குது. இது வந்து ரெட்டில் பிளாக் ப்ளஸ் ஓனர் பைக். டயர்லாம் கம்பெனி டயர், பெயிண்ட் எல்லாம் கம்பெனி பெயிண்டோட நிற்கு. ஸோ அந்த பைக்கை வந்து வீடியோவில் ஃபுல்லாக காட்டுவாங்க. அந்த பைக்கை பாருங்கள், பிடிச்சிருந்தா அந்த பைக்கை அவங்க எடுத்து ஓடக்கூடிய மாதிரி இருக்குது.
அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து டியோ பற்றி பார்த்துனீங்க. இப்போ அடுத்த பைக் வந்து ஹீரோ. இது வந்து மாஸ்ட்ரோ டிஐஏ. இது வந்து 4,10,000 வரும் இந்த பைக். ப்ரைஸ் வந்து ப்ளஸ் ஒன்று பைக். கம்பெனி பெயிண்டோட இந்த பைக் இருக்குது. இது வந்து ரெட் கலர். இந்த பைக் வந்து பாருங்கள் எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்குன்னு பார்த்தா இது வந்து 33,848 கிலோமீட்டர் ஓடிக்கு. இந்த பைக் வந்து நிறைய பேர் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த எப்படியான பைக் எடுக்கலாம், எடுத்து நீங்கள் ஓடக்கூடிய மாதிரி இருந்து. அடுத்த பைக் நீங்கள் சுசிக்கிற பைக் ஒன்று பாருங்க, ஒயிட்டும் பிளாக்கும் சேர்ந்த மாதிரி. இது வந்து 8,25,000 ப்ரைஸ். நம்பர் வந்து BHZ. சுசுக்கி பைக்னு சொன்னாலே ஜப்பான் கம்பெனி. ஸோ இது வந்து பெஸ்ட் ஓனர் பைக். வந்து நல்ல கண்டிஷனில் இருக்கு, எந்த ஒரு கிளையுமே இல்லை. ஸோ டயர்லாம் வந்து 2 டயருமே வந்து புது டயர். இப்போ பைக் எடுக்கிறது ஓடுறது மட்டும்தான் உங்களுக்கு. ஃபுல்லாக வந்து டிஜிட்டல் மீட்டர் இந்த பைக் வந்து. இதில் வந்து சார்ஜ் போடக்கூடிய மாதிரி வசதி எல்லாமே இருக்குது. ஃபோன் சார்ஜ் போடுற வசதி வாய்ப்பு எல்லாமே இருக்குது இந்த பைக்கில். ஸோ இன்ஜின் எல்லாம் வந்து வண்டியை புரண்டி தராங்க. இந்த பைக்கு ஃபுல்லாக வீடியோவில் காட்டுவார் பாருங்க. அடுத்த பைக் ஜமகாடை ஸ்கூட்டி வந்து நிறைய பேர் கேட்பீங்க. ஜமகாடை ஸ்கூட்டி ஒன்று இருக்குது, ஒயிட்டும் பிளாக்கும் சேர்ந்த மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா BIJ 5,75,000 வரும். அதை எடுக்கும்போது குறைச்சி தருவாங்க. கம்பெனி டயர், கம்பெனி பெயிண்டோட நிற்கி பெஸ்ட் ஓனர். ஸோ எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை பைக்குக்கு. டயர் வேணுமென்னா நீங்கள் மாற்றி எடுக்கலாம், ஏன்னா கம்பெனி டயரோட வந்த மாதிரி அப்படியே நிற்கி. இந்த பைக்கு வந்து நல்ல கண்டிஷனில் நிற்கி. இது வந்து எடுக்கிற பைக் நீங்கள் ஓடுறது தான், அவ்வளோதான். இல்லை மாற்றம் வந்து பைக் வந்து ஆன்லைன் சிஸ்டம், LED லைட். ஸோ பக்காவாக இருக்குது பைக். இதை பார்த்தீங்கன்னா பொண்ணோட பைக் VHT பொனட். இந்த பைக் வந்து உங்களுக்கு வந்து 7,25 தருவாங்க. ஸோ எத்தனை 31,777 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. பெஸ்ட் ஓனர் பைக். கம்பெனி டயர் முன்னுக்கு பின்னுக்கு அந்த டயரில் போட்டிருக்காங்க. ஸோ பைக் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. எடுக்க வரும்போதும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க. அப்புறம் வந்து வெளி மாவட்டத்துக்கு பைக் கொண்டு போகணும்னா அதுக்கேற்ற மாதிரி பைக்கெல்லாம் செஞ்சு தருவாங்க உங்களுக்கு கொண்டு போகிறதுக்கு மாதிரி. மற்ற வந்து அதுக்குரிய இதெல்லாம் மாற்றி தருவாங்க வேறு மாவட்டத்துக்கு இது மாவட்டம். ஸோ இது வந்து ப்ளூவும் பிளாக்கும் சேர்ந்த மாதிரி. ஸோ நல்ல ஒரு கலர், நல்ல கண்டிஷனில் இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எடுத்து ஒரு சேவிஸ் போட்டு நீங்கள் ஆயில் மாற்றி ஓடுறது மட்டும்தான். அடுத்தது வந்து எப்செட் இருக்குது. இந்த எப்செட் வந்து BIE எப்செட் S. இது லாஸ்ட்டாக வந்த மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா 7,25 உங்களுக்கு தருவாங்க. பெஸ்ட் ஓனர். கொக்கு முட்டை கலர்னு சொல்லுவாங்க. இது வந்து 32,500 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. ஸோ பைக் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது. பெஸ்ட் ஓனர் பாவிச்ச பைக் தான். டயர் வந்து போட்டிருக்காங்க, புது டயர் தான். 2 முன்னுக்கும் புதுசு, இன்னைக்கு டயர் புதுசு. மற்றபடி பைக்கில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இன்ஜின் எல்லாம் நல்ல பக்காவாக நல்லா இருக்குது, நல்ல கண்டிஷனில் இருக்குது. பைக்கை ஃபுல்லாக பாருங்கள். அது கலரை பார்த்தா இந்த கலர் நிறைய பேருக்கு கிடைக்கிறதில்ல. நிறைய பேர் தேடிச்சிட்டு இந்த கலர் பார்த்தாங்க எடுக்கிறதுக்கு. அந்த கலர் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அடுத்து வந்து அவெஞ்சர் ஒன்று. இது வந்து VFX. இதில் ப்ரைஸ் வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு தருவாங்க. ஆனால் பைக் எடுக்கும்போது குறைச்சி தருவாங்க. இது WP நம்பர். இது வந்து என்ன சொல்கிற லைட் ப்ளூ கலர் மாதிரி. ஸோ பெஸ்ட் ஓனர் பைக் தான். 150cc பைக் வந்து நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்கு.
ஸோ பைக் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். நல்லா செஞ்சு நல்லா வச்சுக்காங்க. டயர்லாம் போட்டு வச்சுக்காங்க. 2 டயருமே வந்து புது டயர். ஸோ பைக் சீட்டெல்லாம் டிசைன் பண்ணி நல்லா அழகாக இருக்குது. சேவ்ஸ் எல்லாம் போட்டு கிளியராக எந்த ஒரு கீரலும் இல்லாமல் நல்லா வச்சுக்காங்க நல்ல கண்டிஷனில். இது வந்து சிடி கண்டக்ட் பிஜேசி. இந்த பைக்கில் ப்ரைஸ் வந்து 535 வரும். பெஸ்ட்டான பைக், கம்பெனி பெயிண்டோட நிற்கி. இது வந்து எல்லோரும் கூட வந்து ஆஃபீஸர் மாதிரி யூஸ் பண்ணுற எப்படியான பைக் தான். பெட்ரோல் வந்து எப்படியும் கிலோமீட்டருக்கு 90 அப்படி ஓடும். ஸோ பைக் வந்து நல்ல புதுசாக எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நல்ல கண்டிஷனில் லாஸ்ட்டாக வந்த முறையில் நல்லா இருக்குது. பார்த்து அவங்களுக்கு தெரியும், நல்லா யூஸ் பண்ணிக்காங்க. அதை பார்க்கும்போது விளங்குது பைக்கு. டயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி டயரோட அப்படி இருக்குது பைக். அடுத்த பைக்கை பார்த்தீங்கன்னு சொன்னால் விஐஜே சிடி டெலக்ஸ். இது வந்து 575 வரும். பெஸ்ட் ஓனர் பைக், கம்பெனி பெயிண்ட், கம்பெனி டயர், பின்னுக்கெல்லாம் கம்பெனி டயர். ஸோ நல்ல கண்டிஷனில் புதுசாக இருக்குது பைக். எந்த ஒரு டேமேஜ் கீரல் இது ஒரு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல கண்டிஷனில் இது பாருங்கள். எல்லாரும் வந்து விரும்பி எடுத்து ஓடுற பைக் வந்து சிடி டெலக்ஸ். பெட்ரோல் எல்லாம் வந்து எப்படியும் 80 அப்படி மைலேஜ் தேரும். ஸோ புது பைக். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கொண்டாட பைக் ஒன்று இருக்குது. இது வந்து விஜே ஏ 4433. இது ப்ரைஸ் வந்து 475. இப்போ பைக் எடுக்கும்போது குறைச்சி தருவாங்க. ஸோ பைக்கு வந்து வரேன் வெஸ்டோன பைக், பெயிண்டிங் எல்லாம் கம்பெனி பெயிண்டிங், நல்ல கண்டிஷன் இருக்குது பைக். இது வந்து இபி மாவட்டம், கிழக்கு மாநிலத்துக்குரிய. இப்போ நீங்கள் வெளி மாநிலத்துக்கு எடுத்து ஓடணும்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பைக்கை மாற்றி தருவாங்க. ஓகே டிஎம்எஃப், இப்போ பார்த்துருப்பீங்க ஒரு பைக் அதோட ப்ரைஸ் என்ன மாதிரி இருந்து. இப்போ இலங்கையில் வந்து வாகனம் வந்து இறக்குமதி இருக்கிறபடியா இப்போ வந்து தெரியும் உங்களுக்கு கேடிஹெச் அந்த மாதிரி வாகனம், டால்ஃபின் அப்படியான வாகனம், காரெல்லாம் வந்து இறங்குது. அது மாதிரி பைக்கு மீன் இறங்க போகுது. அதில் வந்து விலை வந்து கொஞ்சம் விலையில் மாற்றம் இருக்குது. ஸோ இதை வந்து நல்ல பைக் வந்து செகண்ட் ஹேண்ட் பைக் இருக்குது. இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும். இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த பைக் எடுங்க. அதுக்கு முதல் வீடியோ புதுசாக பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அந்த ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் பயன் உள்ளதாக இல்லாட்டியும் உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க வந்து பார்த்துட்டு பைக் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. நிறைய பேர் வந்து பைக் எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதில் நாங்கள் அந்த பைக் கடை என்னோட நம்பர் கொடுப்போம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்த பைக்கை வந்து இதில் உங்களுக்கு ஏற்ற விலைக்கு வந்து எடுக்கலாம். மற்றது வந்து பைக் முழுதாக வந்து இங்கே வந்து உங்களுக்கு வந்து லீசிங் செஞ்சு தருவாங்க. லீசிங் வசதி வந்து இருக்குது. அதில் வந்து நீங்கள் அந்த பைக்கில் அரவாசி ப்ரைஸை வந்து கட்டிட்டு வந்து அந்த பைக் எடுக்கலாம். வெளி மாவட்டத்தில் இந்த பைக் எடுக்க வரணுங்களும் பைக் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வந்து அந்த ஃபோன் நம்பர் வரும் 077 33 09 337 என்ற அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா இருக்குது. மற்ற நம்பர் 077 78 49 422 நம்பருக்கு கால் பண்ணி
நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பைக்கை வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே டிஎம்எஃப், மறக்காம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.